கமன். சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. டாக்டர், அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரல, உங்களை பர்சனலாக பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? ஓபிலாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது டாக்டர். சரி, அப்போ நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன், வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். யாராக இருப்பாங்க? யாருன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க. அருண், நீங்களா? சரி, ஃபஸ்ட்டு உட்காருங்க. என்ன அருண், இவ்வளோ தூரம்? நிலா, உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, பேசலாம்ல? எனி ப்ராப்ளம்? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், தாராளமாக பேசலாம். சாரி நிலா, எங்கள் அப்பா பேசுனதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவர் பேசுனதெல்லாம் தப்பு தான், ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டாரு. ஐம் சாரி. பரவாயில்ல அருண், அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டாரு, அதனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. தெரியுங்க, அவர் ரொம்ப பேசிட்டாரு. நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டில் நான் பேசியிருந்தேன்னா அப்பா பார்த்துருந்தா அது ஒரு சண்டையாக்கி இருப்பாரு. அதனால தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்து பேசலான்னு வந்தேன். உங்கள் அப்பா நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலங்க. இல்லை, உங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு. நீங்கள் சத்தமாக பேசக்கூட மாட்டீங்க. நீங்கள் எப்படிங்க இதெல்லாம்? ஆனால் இது எப்படி நடந்தது தான் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் செய்ய வாய்ப்பில்லை. இந்த ஊரில் அவனுக்கு எதிரி கூட கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஊருக்கு வரோம். அதனால இந்த ஊருக்குள்ளே யாரையும் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் இதை வேற யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு ஒன்றும் புரியல நிலா. அதாங்க எனக்கும் குழப்பமா இருக்கே. நீங்களே இந்த ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் நினைக்கிறேன் வேற யாரும் நினச்சி விக்னேஷ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நிலா, இந்த அளவுக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க, ஒரு முறை கூடவா முகத்தை பார்க்காம இருந்திருப்பாங்க? இல்லை அருண், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாமல் விக்னேஷை தாக்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் அடையாளம் கண்டுட்டு இவன் வெளியே போய் சொல்லிடக்கூடாதுன்னு அடித்து கொண்டிருக்கலாம்ல. அப்படி பார்த்தா கூட அடிச்சு கொல்ற அளவுக்கு என்னங்க இருக்கு? அந்த அடியெல்லாம் பார்த்தா ஒருத்தர் அடிச்ச மாதிரி இல்லை, 10 பேர் சேர்ந்து அடிச்சு கொன்ன மாதிரி இருக்கு. ஆமா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. ரிசல்ட் என்ன? அவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ச்சே, ரொம்ப நல்லவங்க அவன். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் பிரிஞ்சதே இல்லை தெரியுமா? ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ்னு படிச்சு தான் வளர்ந்தோம். இது வரைக்கும் அவனை விட்டுட்டு நான் இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி பழகிருந்தோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. வருத்தப்படாதீங்க அருண், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியலங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசினது கூட இல்லை. நானும் பார்த்துருக்கேன், அவர் ரொம்ப சைலண்டான பர்சன் தான். அவரை போய் கொல்றதுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ நினச்சா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது. ஆனால் அது நிறைவேறதுக்கு முன்னாடி இப்படி இறந்துட்டானே. என்ன ட்ரீம்? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. எனக்கு மனசு சரியில்லை. நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அவன் இறக்குறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட என்கிட்ட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். அது மட்டும் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னான். ஆனால் என் கூட தான் நிலா தூங்கிட்டு இருந்தான். அவன் எப்படி வெளியே போய் இறந்தான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் சத்தம் கூட கேட்கலையா? இல்லை நிலா, சின்ன சத்தம் கூட வரல. காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் முதல்ல சொல்லுவான். ஆனால் என்கிட்ட சொல்லாமல் போய் சேர்ந்துட்டானே. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. போனவங்களை பற்றி யோசிக்கிறத விட உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்களும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். தெரியும் நிலா, நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். வீட்டில் வச்சு பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே வந்துட்டேன். நான் உங்களை என்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் அதை பற்றி யோசிக்க கூட யோசிக்காதீங்க. தேங்க்ஸ் அருண். இட்ஸ் ஓகே நிலா, நான் வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் நிலா. பாய். ச்சே, எவ்வளோ வருத்தப்பட்டு பேசிட்டு போகிறாரு. பின்ன இருக்காதா? கூடவே வளர்ந்தவராச்சே. நல்ல வேளை இவராச்சும் நம்மளை நம்புறாரு. கடவுளே, இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. நீ தான் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். அர்ஜுன், அவர் வராரா? வந்துட்டே இருக்காரு. வாங்க அங்கிள், வந்து உட்காருங்க. சித்தப்பா உட்காருங்க. சொல்லு நிரஞ்சன், எதுக்கு என்ன வர சொன்ன? அங்கிள், விக்கி கேஸ் விஷயமா நான் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். நீங்க மட்டும்தான் பாக்கி. ஏன்பா திருப்பி திருப்பி அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், திரும்பியும் ஞாபகப்படுத்துறீங்க. இங்க பாருங்க அங்கிள், எல்லார்கிட்டையும் நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்களாம் எனக்கு ஒத்துழைச்சு பதில் சொன்னாதானே விக்கியை யார் கொன்னாங்கன்றது உண்மையை நான் கண்டுபிடிக்க முடியும்.
அது மட்டும் இல்ல, நான் இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். நீங்க 2 நாளா கொஞ்சம் அப்செட்டா இருந்தீங்க. அதனால தான் உங்களை தனியா விட்டது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சித்தப்பா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை சொல்லுங்க. நீங்க விக்னேஷ் எப்போ லாஸ்டா பாத்தீங்க? அவன் இறக்குறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் அவனை பார்த்தேன். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அவன் என்னை பார்த்து லாஸ்டா என்கிட்ட பேசினான். இல்ல இல்ல, நான் தான் அவனை பேசணும்னு வர சொன்னேன். அன்னைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. அதனால என்னை பார்க்கலான்னு வந்தாங்க. நான் தான் பசங்க கிட்ட பேசணும்னு சொல்லி பேசினேன். அப்படியா? அப்போ விக்னேஷ் சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்துக்கிட்டானா? இல்ல யாராச்சும் அவனை மிரட்டுறதாவோ இல்ல அவன் மேல கோவமா இருக்கிறதாவோ உங்ககிட்ட சொன்னானா? அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் அவன் சொல்லல. அவனை மிரட்டுற அளவுக்கு யாரும் இல்ல. ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன். இல்ல, அந்த மாதிரி ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட சொன்னானான்னு கேக்குறேன். அப்படிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லல. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு நைட்டு எதை பத்தி பேசணும்னு வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. அதனால ஊருக்கு போலான்னு சொல்லி பசங்களை வர சொன்னேன். என்னாச்சு? அப்படி உங்களுக்கு பிடிக்காத அளவு இந்த வீட்ல யார் நடந்துக்கிட்டாங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சிட்டிலே வளர்ந்தவன். இந்த வில்லேஜ் எனக்கு செட் ஆகல. அதனால தான் இங்கிருந்து போலான்னு முடிவு பண்ணேன். அப்போ விக்னேஷ் என்ன சொன்னான்? வரேன்னு சொன்னானா வர முடியாதுன்னு சொன்னானா? அவன் கிளம்புறதுக்கு ரெடியா தான் இருந்தான். அவனுக்கும் இந்த ஊர் செட் ஆகலன்னு சொன்னான். இங்க விக்னேஷ்க்கு யாராவது ஃப்ரெண்டு இருக்காங்களா? இல்ல தெரிஞ்சவங்க? இல்ல இங்க வந்த நாள்ல இருந்து விக்னேஷ்க்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாரு கூடயாச்சும் சண்டை அந்த மாதிரி? அப்படியெல்லாம் இல்ல. நாங்க இந்த ஊருக்கே இப்போதான் வரோம்னு உங்களுக்கு தெரியும். அது இல்ல அங்கிள், உங்களோட அம்மா வீடு இந்த ஊருக்கு பக்கத்து ஊரு. அதனால நீங்க அங்க அப்பப்போ வருவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மூலியமா விக்னேஷ்க்கு யாராவது தெரியுமான்னு கேட்டேன். இல்ல, அப்படி அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்ல. ஓகே அங்கிள், லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? ஆமா, இருக்கு. யார் மேல அங்கிள்? அது அது வந்து எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. தப்பு யார் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி தருவேன். எனக்கு உன் தங்கச்சி நிலா மேலதான் சந்தேகம். என்ன அங்கிள், எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? நீங்கெல்லாம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு டவுட்டே அந்த நிலா மேலதான். டவுட் எல்லாம் இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். என் புள்ள விக்னேஷ் அவதான் கொண்டிருப்பா. போதும் நிறுத்துங்க அங்கிள். எங்க வந்து யாரை பத்தி தப்பா பேசுறீங்க? நிரஞ்சன். சும்மா இரு அர்ஜுன். இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. சித்தப்பா, நேத்து தானே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எண்ணம்லாம் உங்களுக்கு வரவே கூடாதுன்னு. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? இங்க பாரு அர்ஜுன், நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. கூடிய சீக்கிரத்துல இந்த உண்மை உங்களுக்கும் தெரிய வரும். இங்க பாருங்க அங்கிள், ஏதோ உங்க புள்ள இறந்துட்டானே அதனால கொஞ்சம் வருத்தத்துல இருக்கீங்கன்னு நான் அமைதியா இருக்கேன். இதுவே நீங்க சொன்ன வார்த்தையை வேற யாராச்சும் சொல்லியிருந்தா அவ்வளோதான். எங்க அப்பா அம்மா எதிர்க்கவோ என் பாட்டி தாத்தா எதிர்க்கவோ இந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. அந்த கடவுளே வந்து நின்னாலும் நான் இப்படிதான் சொல்லுவேன். நீலா தான் என் புள்ளைய கொன்னுட்டா. அங்கிள், திஸ் இஸ் த லிமிட். நீங்க லிமிட்டை மீறி போறீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல, நிலாக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. உங்களுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு புரியும். ஒரு முறை இல்ல 100 முறை கேட்டாலும் சொல்லுவேன். நிலா தான் என் புள்ளைய கொன்னான்னு. நிலாவுக்கு உங்க புள்ளைய கொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்படி நிலாவே உங்க புள்ளைய கொண்டிருந்தாலும் உங்க புள்ள மேலதான் தப்பு இருந்திருக்கும். அர்ஜுன், ஏன் சித்தப்பா, விக்கியை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க வர்றதுக்கு முன்னாடி கூட அவன் உள்ள இருந்திருக்கான். அதுவும் எனக்கு தெரியும். இங்க பாரு அர்ஜுன், இறந்தவங்களை தெய்வத்துக்கு சமமா மதிக்கணும். அப்படிப்பட்ட அவனை இவ்வளவு தப்பா பேசுற? நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, நடந்த உண்மையை தானே சொன்னேன். இங்க யாரை வேணா எந்த பொய் வேணா சொல்லி ஏமாத்தலாம். பிறந்ததுலேருந்தே அவனை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அருண் எப்படின்னோ எனக்கு தெரியும். மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. ச்சே, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அது நடக்காது. இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. போனீங்கன்னா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் என் தலை இழுத்து. இவருக்கு நிலாவை பிடிக்கலன்ட்டு எவ்வளவு பெரிய பழிய தூக்கி அந்த பொண்ணு மேல போடுறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. இன்னும் ஒழுக்கமான பசங்களை பெற்றிருந்தா இவரெல்லாம் கையிலே பிடிச்சிருக்க முடியாது. ச்சே. ஹலோ மேடம், இங்க இங்க பின்னாடி. ஹாய். என்னங்க, ஸ்லிப்பர் கூட இல்லாம இங்க வந்து நின்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? என்ன எக்ஸசைஸா? ஹலோ, என்னை பார்த்தா என்ன எக்ஸசைஸ் பண்ற மாதிரியா இருக்கு? பின்ன இல்லையா? அப்ப எதுக்கு குதிச்சுட்டே இருந்தீங்க? மேலே என்னோட ஷால் மாட்டியிருக்கு,
அதை எடுக்கவே முடியல. ஷால் எப்படி இங்க வந்தது? மாடி மேலே காய போட்டிருந்தாங்க. நான் எடுக்கலான்ட்டு போனேன், அது அப்படியே பறந்து வந்து இங்கே விழுந்துருச்சு. அது இல்லைங்க, நீங்க தான் ஷாலே போடுறது இல்லையே, அப்புறம் அது எப்படி இங்க? ஹலோ மிஸ்டர், என்ன? நான் வந்ததுலேருந்தே உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க வெறும் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறீங்க, ஷால் எல்லாம் ஒன்றும் போடுறது இல்லை. அப்புறம் அதெல்லாம் எதுக்கு துவைச்சுக்கிட்டு? ரொம்ப தான். சரி சரி, கோவப்படாதீங்க. இப்போ என்ன, அதை எடுக்கணும் அவ்வளோதானே? ஆமாம், ஆனால் அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஹைட் வேற எட்ட மாட்டேங்குது. இதுக்கா இவ்வளோ கவலைப்படுறீங்க? நான் எடுத்து தரேன். எப்படி? ரொம்ப மேலே இருக்கே, எப்படி எட்டும்? நான் உங்களை தூக்குறேன், நீங்க எடுக்கிறீங்களா? ம், ஓகே. வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லையே, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி.